இது வந்து முந்தி சன் டிவியில் வந்து சென்ற வார உலகம் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. நம்ம என்ன பேசினாலும் மக்கள் வந்து ஓரளவுக்கு தான் கேட்குறாங்க. அதனால் மக்களுக்கு தேவையான விஷயத்த டகான்னு டப்புன்னு அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். வளவள தொலைதொலை எதுவுமே கிடையாது. சரி. ஸோ சென்ற வார உலகமோ இந்த வார உலகமோ ஃபேமஸான நடந்த நியூஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுதான் பேசிக் வீடியோ. ஓகே, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம் பெருசாக நடந்திருக்கு நினைக்கிங்க இந்த வாரம்? நம்ம ஊர்ல கொஞ்சம் இல்ல இதை முழுங்குறீங்க. டேரக்டா சொல்லிட வேண்டியதுன்னா வந்து இல்ல அது வந்து எதேர்ச்சியாக சொல்லப்பட்ட ஒரு விமர்சனமான ஒரு வார்த்தையை வந்து விதவிதமாக வந்து மக்கள் இது வந்து எப்படின்னா தான் நான் சொன்னேன்ல, கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள் மாதிரியான ஒரு இது டயலாக். எங்க தண்ணி வரணுமோ அந்த வேர்டை நம்ம பேசுறோம், நான் அதை எடிட் பண்ணிடுவேன். மற்றதெல்லாம் இந்த பேசக்கூட அதை சொல்லக்கூட மாட்டுறாங்க. அவ்வளோ வந்து இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ப அது மக்களோடைய வந்து ஒரு இதுதானே, புரிதல் தானே. நீங்க எப்படி வேணாலும் நீங்க என்னமோ அங்க சப்போர்ட் பண்றவாரு, அங்க சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய அரசியல்ல நடந்ததே இல்லையா? தமிழ் அரசியல்ல நடந்திருக்கு. இப்போ நடக்கும்போது விட கேவலமாலாம் பேசியிருக்காங்கல்ல. அப்போ ஆனா இப்ப பேசும்போது இந்த கொந்தளிப்பு வந்து நியாயம் இல்லைன்றதோட தவிர்த்து நம்ம வந்து மக்களா நம்ம வந்து ஒரு அந்த எவல்யூஷன் ஆர் அந்த இவால்வ் ஆறோம் இல்லையா? இங்க வந்து சோஷியல் மீடியாவும் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால வந்து இதை வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் ஆஃப் வை த்ரிஷா, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்னு நிறைய விஷயம் வந்துருது. இது நம்ம வந்து குறுகிய காலத்துல பேசணும்னு சொன்னீங்களா, அதனால ரொம்ப பேசுற போல டீப்பா போலேனாலும் நீங்க கேட்குற அந்த ஒரு தான் ஒய் த்ரிஷா அப்படிங்கிறதோட விடுங்க. அதோட இன்னொரு லேயரும் தள்ளி போயிருங்க. ஒய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன இப்போ யாரு அது கரெக்ட், யாரு எப்படி இருந்தா உனக்கு என்ன, அவ்வளவுதான் இல்லையா? அது உண்மையோ பொய்யோ அது எது வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப அரசியல்னா அரசியலை பத்தி பேசணும். எனக்கு என்ன இதுல இது தெரியுமா, இந்த விஷயம் எல்லாமே கைது எல்லாமே நீங்க தள்ளி வச்சிருங்க. அங்க வந்து அந்த தொண்டர்கள் எல்லாம் ட்ரிஷான்னு கத்துறாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் அப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போயிட்டுன்னா ஒரு என்ன பண்ணியிருக்கலாம் பேசிக்கலா, சரி அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம அரசியலாக அவங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அந்த இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதும் தப்பு இல்லை. அது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் ஆர் வாட் எவர், லைக் யூனோ தட்ஸ் த எண்ட் கோல் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் ஏதாவது பேசும்போது இப்போ நம்மளே அது ஆமாம் அது ஒன்று தான் வந்து தப்பாயிடுச்சு. அது நடுவில் ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி பேசுனதுனால அப்படின்ற ஒரு இது வந்துடுச்சு. பட் ஆனால் அந்த எனக்கு என்னன்னா, இதுக்கான இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் வந்து கைது பண்ணியிருக்க தேவையில்லைன்றீங்களா? இல்லை, கைது பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, பட் அந்த த சென்ஸ் ஹவு பீப்புள் ஹவ் ரியாக்டட், நாட் சேயிங் தட் இப்போ டிவிகேவோ இல்லை விஜயோ இல்லை வந்து த்ரிஷாவோ அவங்களோ தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் கேஸ் போடலாம். இட் இஸ் டிமீனிங். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கான நீங்கள் கேஸ் போடுங்க, என்ன வேணாலும். தட் இஸ் ஆல், தட்ஸ் ஒன் சைட், த லீகல் சைட் ஆஃப் இட். ஓகே, பட் ஆனால் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட அந்த ரியாக்ஷன், என்ன சீப்பா ஐயோ அந்த ரியாக்ஷன் வந்து இல்லை, அதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அதே பப்ளிக் தான் அந்த இடத்துல அந்த பேரும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இதுதான் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வி ஹவ் டு கோ டுவர்ட்ஸ் தட் மெச்சூர்ட் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன வேணாலும் எதிர்த்து பேசுங்க, எவ்வளோ கேவல வேணாலும் பேசுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எப்படி அரசியல் ரீதியாக எவ்வளோனாலும் பேசுங்க. பர்சனலாக கூட பேசுகிறது வந்து அதை ஏற்றுக்க முடியாது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதானா. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பேசுறது இட்ஸ் நாட். அது ஐ மீன் அதுக்கு அது மாதிரி திருப்பி இவங்க வந்து அரெஸ்ட் வேற போகணுமானா அதுவும் எனக்கு தெரியல. அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தாலே மக்கள் ஏதோ பேசியே இப்போ ஒரு கெட்ட பேர் மாதிரியே முடிஞ்சிருக்கும். இப்போ அரெஸ்ட் பண்ண போய் அது இன்னும் கொஞ்சம் அது ஒரு வேற மாதிரி போய் சொதப்பிட்டாப்ல அந்த இடத்துல வந்து ஆக்சுவலியா சொதப்பிட்டாப்ல. அதுக்கு வந்து எல்லாமோ பேட்சப் பண்றதுக்கு என்னமோ கட் காப்பி பேஸ்ட் ஒரு அப்பாலஜி அது வந்து அது அப்பவே பண்ணிருந்தா அப்பவே முடிஞ்சிருக்கும். ரொம்ப சின்னதாவே முடிஞ்சிருக்கும். சாரி, ஐ டோன்ட் மீன் டு சே தட், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஜோவியல் மேனர் அப்படின்றது, ஒரு சர்க்காசம் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் எனக்கும் வந்து என்ன தோணுதுன்னா, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் ஒன்றும் ரொம்ப டெலிபரேட்டா அதை உணர்த்தணுங்கிறதுக்காக ஏதோ சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அதுதான் இப்போ நம்மளோட இதான் நம்மளோட ரியாக்ஷன் என்னதான் இருக்குன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எனக்கு என்னமோ வளர்ந்த நாடுகளில்
இவ்வளோ தூரம் போன மாதிரி நான் பெரிய நியூஸ் அந்த மாதிரி நம்ம அவங்க ஏன் கேவலமாக பேசியிருக்காங்க, ஊழல் இருக்குது, எல்லாமே இருக்குது, இங்கே ஆஸ்திரேலியாலையும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வேணாம் அப்படின்னு வந்து தோணுது. பிலோ த பெல்ட் பண்ண வேணாம் அப்படின்றதான். சரி, ஓகே. அடுத்தது வந்து அடுத்ததுதான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வந்து ஃபேவரட் டாபிக். சென்ற வாரம் இது ரொம்ப இவ்வளோ இன்டென்ஸாக போனாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஜாலி ஃபன் இல்லை, இதெல்லாம் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஸ்போர்ட்ஸ். அப்படி சொல்றீங்க, கரெக்ட். இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இடங்கள். ஆமா. ஸோ காமன்வெல்த் வந்து முடிந்து விட்டது. 23 ஜூலை ஆரம்பிச்சு 2ஆம் தேதி ஆகஸ்டோட வந்து காமன்வெல்த் கேம்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல 70 நாடுகள் போட்டிட்டு இருக்கின்றது எனக்கு வந்து இப்பதான் வந்து ரீசெண்டா தான் வந்து தெரிய வந்தது. 70 நாட்டுல அப்ப வந்து ஆண்டிருக்காங்க பிரிட்டிஷ். காமன்வெல்த் செஞ்சிருக்கானுங்க 70 ஆண்டுகள். காமன்வெல்த்ல ஒரு டைம்ல 70 கண்ட்ரி இருந்திருக்காங்கிறதா வந்து அது இதுவே. அப்போ எவ்வளவு தூரம் இருந்திருக்காங்க அப்படின்றது. ஆனா அவங்களால ஃபர்ஸ்ட் வர முடியல பாத்தீங்களா, அதுதான் வந்து இதோட அது வந்து அவங்களோட சாபக்கேடு. அவனுங்க கண்டுபிடிச்ச போட்டிகள், அதாவது எல்லா விளையாட்டு போட்டிகள்லயும் அவங்க பெருசா நொட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்துலயுமே ஃபுட்பால் கண்டுபிடிச்சா ஃபுட்பால் இல்ல, கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சா கிரிக்கெட்ல இல்ல, எல்லாமே அந்த மாதிரி. ஓகே, நீங்க அது மக்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணிருப்பீங்க. பட் ஓவரால் நம்ம இது என்னன்னா, ஆஸ்திரேலியா 70 கோல்டு மெடல் as usual ஃபர்ஸ்ட். வேற யாருமே கிடையாது பக்கத்துல கூட. பக்கத்துல கூட ஒன்றும் இல்லை, திரும்பி பார்த்தா ரொம்ப தூரம் ஒரு 20,000 மைல் தள்ளி தான் செகண்ட் பிளேஸ்லேயே வந்து இருக்கிறாங்க. இந்தியா வந்து அதில் ஃபோர்த் பிளேஸ் இருக்கு. ஃபோர்த் பிளேஸ் 39 மெடல்களுடன். ஆமாம். இதில் என்ன டிஸ்கஷன் நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, அடுத்து வந்து இந்தியா தான் வாங்கியிருக்காமே காமன்வெல்த். ஸோ அடுத்த காமன்வெல்த் 2030 100ஆம் ஆண்டு சிறப்பு வந்து இந்தியாவில் நடக்குது. அது ஏன் அகமதாபாத்தில் நடக்கணும்? ஏன் நம் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டு சென்னையில் நடத்தினா என்ன? நீங்க சும்மா வந்து எல்லாம் சென்ற வாரம் உலகத்தை பத்தி பேசணும், விஜய் பத்தி. நீங்க வந்து அங்கேயே வந்து நின்றுறீங்க. இல்ல, ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும்ல தமிழ்ல. இல்ல, முதலமைச்சர் இப்பதான் வந்து 10 கோடி ரூபாய் வந்து 10,000 கோடி 10 கோடி ரூபாய் வந்து இதுக்காக வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார். எதுக்கு? டென்னிஸ்க்காக. ஸோ விமென்ஸ் டென்னிஸ், அதுவும் WTA என்று சொல்லப்படுகிற விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனோட உலகெங்கும் நடக்கக்கூடிய போட்டிகள் ஒன்று சென்னையில் இப்போ நவம்பர் மாதம் நுங்கம்பாக்கத்தில் நடக்க போகுது. முன்னாடி ATP அப்படின்னு சொல்லி இது சென்னை ஓப்பன் நடந்தது. ஆமாம், சென்னை ஓப்பன் நடந்துட்டு இருந்ததுல ATP 250 அது அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அந்த அவங்களோடது வந்து இப்போ பூனேக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஹைதராபாத்ல இருந்து அப்புறம் பூனேக்கு மாறுனுச்சு. ஆனால் வந்து விமென்ஸ்க்கு வந்து இப்போ இன்னும் சென்னையில் நடக்குது. ஸோ அந்த போட்டி நவம்பரில் நடக்குது. அதுக்காக 10 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இல்லை, இந்த மாதிரி அவ்வளோதான் நம்மளால முடியல. என்னோட டிஸ்கஷன் என்னன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். இன்னும் அந்த செஸ்லாம் கொண்டு வந்தாங்களா? எல்லாம் கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்க. இல்லை, எனக்கு என்ன கேள்வி விட்டாங்கல்ல. இல்லை, எனக்கு கேள்வி அதுவே இல்லை. அது என்ன அகமதாபாத் எப்போ பாரு இப்போ என்ன எதுக்காலும் அகமதாபாத்துக்கு ஒரு சிட்டியே ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்தியாவில் ஒரு ஸ்கோப்லே இல்லை. ஆமாம், இப்போ ஜி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அகமதாபாத். அப்படிதான் 2010 நியூ டெல்லியில் நடந்தது காமன்வெல்த் கேம்ஸ். ஏன்னா அப்ப இருந்த ஜி பழைய ஜி வந்து அங்க இருந்தனால இப்ப வந்து புது ஜி எங்கேயோ அங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கிண்டலுக்காக சொல்றேன், பட் ஆக்சுவலா என்ன ரீசன்னா வந்து அகமதாபாத் இஸ் காட் தட் ஸ்கோப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஈஸி, பயங்கர டெவலப்மெண்ட் நிறைய வந்து நிறைய பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. அதுக்கேத்த மாதிரி நம்ம இங்க உட்காந்து சொல்றோம். ஆக்சுவலா நீங்க வந்து அகமதாபாத் போனீங்கன்னா தான் தெரியும். இல்ல, நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல அவராலேயோ இல்லை அந்த ஸ்டேட்டில் உள்ள வச்சு சிஎம் யாராலும் பயங்கர ஏன் இப்போ ஃபைனல்ஸ்லாம் கிரிக்கெட்லாம் இப்போ அங்கே தான் நடக்குது. என்னோட இது என்னன்னா, அது வந்து ஒரு ஆதங்கமாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி மற்ற பெரிய சிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து அதுவே ஒரு டியர் 2 தானே. நீங்கள் அப்படி பண்ணணும்னா நம்ம ஊரில் கோயம்புத்தூர், திருச்சி இது மாதிரி டியர் 1 ஃபர்ஸ்ட் வாங்குங்க. அட்லீஸ்ட் சென்னையில் நடத்துங்க. ஒரு நல்ல ஒரு பேர் இடம் எங்க சொல்லி செங்கல்பட்டுல பண்ணணும். சும்மா இருங்க நீங்க வேற. சரி, ஓகே. மொத்தத்துல வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா மற்றும் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து, இதுதான் வந்து பட்டியல் வரிசையில் டாப் 5 கண்ட்ரிஸ். ஆஸ்திரேலியா 171 மெடல், இங்கிலாந்து 110, கனடா 62, இந்தியா 39 மெடல். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி தோணுது. அப்போ 2010 நடந்தப்போ இந்தியா எப்படி? அப்போ சும்மா அப்படி அதாவது நாம வந்து 109 மெடல். அப்போ 109 அப்பயும் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது தான். ஆனா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிச்சு. ஆனா செகண்ட் பிளேஸ். அப்ப 109 எங்க 39 எங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்ப ஏன் இப்போ தொய்வடைஞ்சிட்டாங்க? அடுத்த காமன்வெல்த்ல இந்தியா வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். ஆமா,
அண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் வரும். அப்போ இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க. இந்த வாட்டி கிளாஸ்கோவில் குறுகுன ஒரு காமன்வெல்த் கிளாஸ்கோவே வந்து லாஸ்ட் மினிட் பிளானிங் இங்கே நடக்கிறது. அது இன்னொரு இது. ஓகே, அதுதான் வந்து காமன்வெல்த் கேம்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம சென்ற வாரம் உலகத்தில் நடந்த விஷயங்கள். இது ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து நான் சும்மா ஒரு மக்களோட அட்டென்ஷன் மட்டும் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் முடிக்கலான்னு இருக்கேன். இது டீட்டெயில் வீடியோ வேணும்னா மக்கள் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நாங்கள் சில டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எதை பற்றி பேசுகிறேன்னா, இந்த நீட் பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது. கலவரங்கள் நடந்து ஒரு மாதிரி விஷயம் முடிஞ்சிருச்சு இந்தியாவில். இப்போ முடியல. ஓகே, ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன முடிஞ்சதுன்னு தான் என்னோட கேள்வி. முடியல, அவ்வளோ தூரம் நடந்ததே. இப்போ என்ன தீர்வு இதில் கிடச்சிச்சு? அந்த ஒரு அமைச்சர் பதவி வெளியிட்டார், அவ்வளோதான். வேற என்ன இப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கானா எனக்கு தெரியல. அது வந்து பார்க்க முடியுதா, அதை இது பண்ண முடியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சொல்லணும் இனிமேல் இது பண்ணும்போது. பட் நான் என்ன இது நடந்தப்போ நான் போய் கொஞ்சம் படித்தப்போ வந்து இந்த நீட்டு பின்னாடி இருக்க அரசியல், அதில் என்ன நம்பர்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு படிக்க நேர்ந்தது. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கே வந்து தெரில அதோட எண்ட் ரிசல்ட் எது இப்போ நீட் இருக்கிறது நல்லதா இல்லாமல் இருக்கிறது நல்லதாங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியல. ஸோ அது அந்த ஒரு டாபிக் பற்றி பர்டிகுலராக பேசணும்னு வந்து பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ஐ வில் கிவ் த டேட்டா. ஏன்னா நீட் இருந்தால் தான் வந்து அதிக சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு டேட்டா வருது பார்க்குறதுக்கு. பேன் நீட் இல்லை, அது ஃபேர் நீட்டுன்னு இல்லை, பேசிக்லி ஃபேர் சம்திங் எல்ஸ். இல்ல ஃபேர் நீட் அந்த பிராண்டிங்கே வேண்டாம், இல்ல ஃபேர் நீட் நார்த்தில் பண்ணாங்க. பேன் நீட்னு வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருந்து இப்போ அதை பற்றி யாருமே பேசலை. காவிரி பிரச்சனை பேசுகிறாங்க, இப்போ திரிஷா பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு டேக் டைவர்ஷன் மக்களை வந்து திசை திருப்பி விடுகிறார்களா, இல்லை வந்து விஷயங்கள் நடக்கிறது மக்களாக வந்து திசை திரும்புகிறார்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த நடக்கிற புது விஷயமும் வந்து தேவையில்லாத விஷயமானா அப்படியும் இல்லை. காவிரி விஷயம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக தான் இருந்தது. பட் இப்போ நடக்கிறதுனா தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். இப்போ மறுபடியும் பட்ஜெட் வந்துடும். ஸோ வந்து இந்த ப்ரையாரிட்டி வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அது ஒரு விஷயமா சொல்கிறது நேஷனல் அஜெண்டா, ரைட்? எல்லா மாநிலத்திலையும் வந்து வெவ்வேறு விஷயங்கள் நடக்கிறதுனால அது இருக்குது. அண்ட் வந்து நீட்டுக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வர வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவர் பதவி விலகினார் அப்படின்றது ஒன்று, விலகப்பட்டார் அப்படின்றது ஒன்று இருக்கட்டும். ஆனால் திருப்பியும் வந்து இந்த கமிஷன் வச்சு திருப்பி இதை பண்ணி இந்த தேர்வுக்கான ரிசல்ட் எப்படி என்ன அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. தட் இஸ் கெட்டிங் ஃபாலோட் அப். ஓகே, விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். எப்படி விட முடியும்? நீங்கள் எது என்ன நோக்கமாக இருந்தாலும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ டக்குன்னு ஒரு டைவர்ஷன் ஆகி அதை விட்டுறாதீங்கிறதா நான் வீடியோவில் சொல்ல வரதான். அவ்வளோ. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் அடுத்து இது பண்ணணும்ல, அடுத்த வருஷம் என்ன ஏது என்னன்றதுனால. ஸோ அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து நாம் என்ன நினச்சிருந்தோம்னா இந்த வார உலகம் நாளைக்கு நாம் வந்து அதே மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் மேபி ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்லக்கூடிய படம் வந்து இந்த டிசி அப்படின்னு ஒரு படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் தேவ்தாஸ் சந்திரா. அப்படியா? அதான் டிசி. இல்லை, இது வந்து ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற, அந்த தேவதாஸுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட கேள்வி. அது அருண் மாதேஸ்வரன் தான் கேட்கணும். இல்லை, பார்க்கும்போது எனக்கு இந்த அருண் மாதேஸ்வரன் அந்த ராக்கி படம் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி பிடிச்சிருந்தது. சாணி காகிதம் வர கூட ஓகே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு. கேப்டன் மில்லர் ஓகே அப்படி இப்படின்னு. இப்போ என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாட் கூட புது ஷாட் மாதிரியே எனக்கு தெரியல. ஜான்ரா இஸ் ஃபிக்ஸ்டா, இட்ஸ் வயலன்ஸ். ஆமா, தெரியும் அந்த மாதிரி. அது வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர் மூலமாவும் நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து இந்த வயலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை களம் இருக்கிறதா அப்படின்றது நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். பட் ஓகே, ஐ மீன் ஹீஸ் டேக்கன் ஹிஸ் டைம். லைக் த டைம் டியூரேஷன் பிட்வீன் சாணி காகிதம் அண்ட் கேப்டன் மில்லர் வாஸ் வெரி மினிமல். உன்னை ஏதாவது ஒரு மசாலா ஒன்று கலக்கி கொடுக்கணும்டா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கொடுத்த மாதிரி இருந்தது. பட் நான் படம் நாளைக்கு பார்க்குற போகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த படத்தோட OST தான் தாறுமாறாக இருக்கும் நானே நினைக்கிறேன். போய் பார்த்தா வந்து தெரியும். ஒரே பாட்டு தான், ஒரே சரி. எனக்கு என்னமோ அனிருத்துக்கு வந்து இது கொஞ்சம் டைம் இருந்திருக்கும் போல, சும்மா புகுந்து எப்படி விளையாடி இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வேணா அந்த படம் பார்க்கலாம். பட் நான் சொல்ல ஒரு பார்க்குற ஒரு விஷயம் இதில் என்னென்னா, ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் ஒரு டவுன்ஃபால் மாதிரி தான் கோலி எதுவுமே. ஸோ அவருக்கு வந்து வர ஒரு படம் இது நாளைக்கு. சன் பிக்சர்ஸ் வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர்ற முதல் படம் இது. நடுவில் இந்த பிரச்சனைகள்லாம் நடுவில் இவங்க சரட்டுன்னு சொருகி இந்த படத்தை இங்கே வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குது, ஒர்த்தா இல்லையாங்கிறத மக்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் வந்து போடுங்க. கடைசியாக சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஏஐ பற்றி நம்மளை வீடியோ போட சொல்லி
சொல்லிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. இந்த ஏஐ பத்தி போட்டேன்னா நாம வீடியோ போட்டு ஏஐ போட்டோம்னா அதுக்கு அடுத்த நாளே அது வேற ஒரு ஏன்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி காந்தி செத்துட்டாரா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. பட் ஏஐ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் இது நான் அந்த இது படிக்கும்போது நம்ம ஏதோ ரோபோ வந்து சங்கர் எடுத்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். என்ன ஆகுதுன்னா ஒரு புது மாடல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இந்த மாடல் பேர் 4.0 5.0 அந்த மாதிரி கிளாட் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்குல்ல. ஸோ இது ஓப்பன் ஏஐங்கிறது தான் சாட் ஜிபிடி கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு மாடல், அப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி இந்த சைபர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னா ஒரு சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட் பாக்ஸ்னால் என்னன்னா மக்கள் புரிகிற வகையை சொல்லணும்னா ஒரு ஐசோலேட்டட் என்வாரன்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு இருட்டு ரூமில் வந்து பூட்டி வச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இது அதிலேருந்து வெளியே வந்து நீங்கள் போகவே முடியாது. ஸோ டெக்னாலஜி வைஸில் வந்து வெளியே இன்டர்நெட்டோ நீங்கள் எதுவுமே ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம், இன்டர்நெட் இல்லைன்னா எதுவுமே நீங்கள் சர்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க. பட் அதோட ஒரு ஐசோலேட்டட் என்வாரன்மெண்ட் தான் அந்த சாண்ட் பாக்ஸ். ஸோ அதுக்குள்ளே இந்த 4 மாடல்ஸை போட்டு இந்த சைபர் ஏஐலாம் அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டு கொடு, எது வந்து எந்த இதில் வந்து சிறந்த ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு 4-5 மாடலுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் அந்த ஏஐ அந்த இது பண்ணி. இப்போ இந்த மாடல் மூலமாக ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணுதுன்னா, இதை நம்ம போய் இதனாலையும் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அப்போ ரொம்ப லேட் ஆகும். எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா டபால்னு எடுத்து இவனுக்கு கொடுத்துடலாம், இவன் வேற நையுமா அப்படின்னு வந்து அதை முடிவு பண்ணியிருக்கு. அப்புறம் தான் இது பண்ணப்போ தெரிஞ்சிருக்கு இன்னும் இன்டர்நெட்டே காணும் அப்படின்னு அது வந்து முடிவு பண்ணோடனே சரி இன்டர்நெட் தானே இல்லை, நம்ம இந்த என்வாரன்மெண்ட் வந்து வெளியே போகிறோம்னு சொல்லி அதுவே அதோட என்வாரன்மெண்ட்டை ஹேக் பண்ணி அந்த சாண்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து இன்னொரு சாண்ட் பாக்ஸ், இன்டர்நெட்ல கூட இல்லை, இன்னொரு சாண்ட் பாக்ஸ் எங்கேயோ இருந்து அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ அது வந்து ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனி. அதில் அங்கே எப்படின்னா அந்த டேட்டா பேஸ் எல்லாம் வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸ் மூலமாக ஹோஸ்ட் பண்ணி அதில் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிருச்சு, அது ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அதை ஆக்சஸ் பண்ணணும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கு, இன்டர்நெட்டில் போய் ஏதாவது வந்து இன்டர்நெட்டே இல்லையே, அதுதான் வெளியே வந்து அது அந்த இதே பிரேக் பண்ணி ஐசோலேட்டட் இன்னொன்று வந்து பிரேக் பண்ணி அந்த நெட்வொர்க் வேற எங்கெல்லாம் இதுன்னு கண்டுபிடிச்சு அதில் எந்த நெட்வொர்க் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்குள்ளே ரவுட் பண்ணிருச்சு. அங்கே பிங் பண்ணி எல்லாமே ஹேக் பண்ணிட்டே வருது ஒவ்வொன்றா எல்லாம். அது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு சைபர் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. கம்பெனி பேரே சரி. அது பாருங்க, யார் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் லீக் ஆயிருக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போய் அதை யூஸ் பண்ணி அந்த இன்னொரு இடத்துல உள்ள போய் அந்த ரிசல்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்து மறுபடியும் இந்த என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே வந்து இது வந்து நீங்கள் ஒரு ரியல் டைமில் நினச்சி பாருங்கள். ஒரு இருட்டின ரூமில் இருந்து ஒருத்தன் அவன் வெளியே போக முடியாதுன்னா அதை வந்து தப்பிச்சு வெளியே போய் இன்னொரு இருட்டின ரூம்ல இருந்து ஏன் வந்து இந்த கம்பெனியோட வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து விஞ்ஞானின்னு நினைக்கிறேன். அவரோட ஃபுல் இதையும் வந்து அப்படியே வந்து மேட்ச் பண்ணி இது வந்து பண்ணிருக்கு. ஆமா, இதை எடுத்து வந்து இப்போ ரிசல்ட் கொடுத்துருச்சு. இப்போ அது சொன்னது என்ன, நீ அனலைஸ் பண்ணி பண்ணுன்னு தான் சொன்னது. என்னெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ ஏஏ வந்து சீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வேணா காமெடியாக இருக்கலாம், ஆனால் இதை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு விபரீதமான விஷயமா நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வக்கரமான புத்தியை கொடுத்துருக்காங்களே ஏக்கு. இப்போ இந்த ரெட் சிப் போடுற மாதிரி தான் ரோபோக்கு. அது வந்து உள்ள வேணா அது என்ன வேணாலும் டிசைட் பண்ணி நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இதுவே வந்து இப்படி பண்ணணும், மேபி அதுக்கு ஒரு ரூல்ஸ் நீங்கள் இந்த இந்திரன் படத்தில் சொல்லலாம், ரூல்ஸ் புக்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ரூல்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி வெளியே போகாமல் இருந்திருக்கலாம். பட் என்னன்னா அதால் சீட் பண்ண முடியுங்கிறது தான் இன்றைக்கி ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். நாளைக்கே வந்து நம்ம ஏஐ லைஃப்பில் எல்லாத்துலையும் இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களையும் ஏமாற்றிட்டு நடக்குங்கிறதுல இன்னொரு 20 வருஷம் தான். நான் சொல்லிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு, 10 வருஷம் மேக்ஸிமம் 10 to 20 இயர்ஸ்ல நம்ம வாழ்க்கையில மோகனானந்தா சொல்லிட்டு எதுவே நடக்கிறது இல்லை. உங்களுக்கே வந்து சிம்மராசி ஓகோ. எனிவே இதெல்லாம் தான் இன்னிய விஷயங்கள். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரே வீடியோவில் பல விஷயங்களை உங்களால கேட்க முடிஞ்சது அப்படின்றத நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டை காமிங்க. நடுவில் வந்து மோகன் சொல்லிட்டு இருந்த மாதிரி நீட்டுக்கு பற்றி வந்து நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கான நிறைய டேட்டாலாம் எடுத்தோம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், ஓஹோ இது இவ்வளோ நடந்திருக்கா நீட்டுக்கு பின்னாடி அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ த்ரூ கமெண்ட்ஸ். மற்றபடி என்ன சொல்ல போகிறோம், டாட்டா பை பை தான். See you in the next video. Enjoy. Bye.